இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 7/6/2026 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 11:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அதிகாலை 4:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களின் காரணமாக பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல முன்னேற்றமும் இருக்கும். பணியில நல்ல அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்களுடைய குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், வளர்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்தது வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழில் துறைகள்ல சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளினால் நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. என்று உங்களுடைய திறமையினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தலைமை பொறுப்புகளும் தேடியும் வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பலமும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் என்று நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். அதிகாரிகளினால அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளையும் அதற்கு ஏற்றவாறு வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசாங்கம் அல்லது நிர்வாக அமைப்புல இருந்து சில மாற்றங்களையும் செய்வீங்க. எந்த ஒரு சட்ட சிக்கல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல சில பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. இன்று காப்பீடு
முதலீடின் மூலமாக தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுய முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவது நிம்மதியையும் ஏற்படுத்தும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தகவல் தொடர்பு மற்றும் இணையவழி தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பகைகளும் நீங்கும். நட்புணர்வுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நிர்வாக திறமையுடனும் செயல்படுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை மற்றும் செயல்கள்ல கவனமாகவும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். பணிகள் கடுமையாகவும் இருக்கும். கூடுதலான கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. திருமண உறவில குடும்பத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். உறவு முறையில அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. வேலை மற்றும் வியாபாரத்துல சிறப்பான செயலாற்றலுடனும் இருப்பீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கட்சியில புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். தொழில நீங்க நினைத்தது நினைத்தபடியாகவும் முடியும். நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு துறையில அனுகூலமும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சில நேரங்கள்ல நீங்க நிதானத்தை தவற விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். என்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலரை சந்தித்து பேச மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். புதுமையான யோசனைகளும் இருக்கலாம். தொழில கூட்டாளிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளையும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வருமானம் சீராகவும் இருக்கும். சேமிப்பதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கனிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அமைதியான போக்கும் எனப்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவாக இருப்பதும் நல்லது. புதிய யோசனைகளும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று நல்ல தகவல் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான பலன்களும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களுக்கு அடி போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில உங்களுடைய முயற்சிகளும் நிறைவேறும். பிள்ளைகள் உங்களுடைய மனதை அறிந்தும் செயல்படுவாங்க. துணிவாக தொழில இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்கள்ல சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலுமே மன உறுதியுடனும் இருப்பீங்க. நட்பு வட்டாரத்துல நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால் அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். வேலை அல்லது தொழில் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல கலகலப்பான போக்கும் காணப்படும். எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. வழக்குகள்ல சாதகமான திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய வருமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தெளிவும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பணவரவும் இருக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அலுவலகத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் இடத்துல குற்றச்சாட்டுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வங்கியில இருந்து பணம் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்கள்ல கூட ஒரு முறைக்கு 2 முறை போராடி தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. வாகனங்களினால அடிக்கடி தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அதிகாரிகளை கடிந்து கொள்ளவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சமூக சேவை போன்றவற்றில கவனத்தையும் செலுத்துவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. விரைவான முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கூடுதல் அக்கறையுடனும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். உடல் உபாதைகளும் நீங்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சுப செலவுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:47 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மாறுதல்களை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாகவும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது. மனதுல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று பணியிட மாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். திருமண உறவில அனுசரித்து செல்வதன் மூலமாக உறவில அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். பூமி யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவி இடத்துல சில நேரங்கள்ல
நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவசரமாக செல்ல வேண்டிய இடங்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்தும் உயரும். பழைய கடந்த ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கடின உழைப்பிற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்துல கவனமாகவும் தாராளமான மனப்பான்மையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. சில தவறுகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய தலைமைத்துவம் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். இன்று தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத உதவிகளை தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சினால சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பேச்சாற்றலினால அனைவரையுமே கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையில இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திட்டங்களை இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். புதிய நண்பர்களினால லாபத்தையும் பார்த்துவிடலாம். இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் திறமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக வளர்ச்சியும் உண்டாகும். இன்றைய நாள்ல நன்மைகளும் உண்டாகும். பணியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனதிற்கு பிடித்த வகையில வீட்டை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வி திறமையினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொருளாதாரத்துல லாபமும் உண்டாகும். புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தொழில்ல வியக்கத்தக்க லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல புதிய முறையில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. பாதிப்புகளும் நீங்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து வியப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தன லாபமும் இருக்கும். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார ரகசியங்களை யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். என்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய
உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறலாம். நண்பர்கள் மற்றும் அன்பிற்கு உரியவர்களின் மீது அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று மற்றவர்களுக்காக நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஓய்விற்கான நேரமும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எதிர்பாராத தனவரவு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சுய முயற்சியினால சொத்துக்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்கள் தாயாருடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகள் களை கட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கி லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரமும் கூடும். ஆரோக்கியமும் சீராகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளும் குறையும். சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். முக்கியமான முடிவுகள் தைரியமாகவும் எடுப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வீடு கட்ட வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. வீடு வாங்க வேண்டும் என்ற திட்டங்களிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களையும் பெறலாம். இன்று உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பணியிடத்துல விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிறப்புடனும் வளர்ச்சியும் இருக்குங்க. சுய முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. திருமண உறவிலை இன்று குடும்ப நண்பர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான தொடர்பாடல்கள் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில நீங்க சில இடங்கள்ல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். அனுகூலமான பலன்களையும் பெறலாம். எதிர்பார்த்த வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். மகிழ்ச்சியும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முடிவெடுக்கின்ற திறனினால வியாபாரத்தை வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டில இருந்து சில முக்கியமான உதவிகளும் தேடி வரும். மன அழுத்தங்களும் நீங்கும். வேலையில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். சரியான நேரத்திற்கு வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கி புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சரியான வகையில சில பிரச்சனைகளை கையாளவும் செய்வீங்க. என்று எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லதுதாங்க. வியாபாரத்துல சில புதுமைகளை புகுத்தவும் செய்வீங்க. அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு சில நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வருமானத்தை பெருக்குவதற்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்க
கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பாதைகளும் தென்படும், உற்சாகத்துடனும் செயலாம் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நன்மைகளையும் பெற்றுத்தரும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனமாக கையாண்டாலே போதும். உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும், உற்சாகமான போக்கும் இருக்கும். உரையாடல்களின் பொழுது நன்றாக யோசித்து பேசினாலே போதுங்க. விளையாட்டான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தோள்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில நல்ல வேலைகளும் தேடி வரலாம். மனதில் நினைத்திருந்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்ட உறவினர்கள் வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குதூகலமான போக்கும் இருக்கின்றது. வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். திட்டமிட்ட துணிச்சலாக சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த நேரத்திலும் யாரிடத்திலேயாவது உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. தவறு செய்ததை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். உறவுகளை இணைப்பதற்காக விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வீடு நிலம் வாங்குவதில் கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கவனம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானமாக பேசுவதும் நல்லது. வெளியில் சென்று வரும் பொழுது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாகவும் சென்று வருவதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கலாங்க. சிக்கனமாக இருப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கின்றது. சொந்த திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் மேம்படலாம். இது உங்களுக்கு லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக இருப்பதும் நல்லது. மன அழுத்தங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக இசைகள் கேட்பது போன்றவைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சக பணியாளர்கள் இடத்துல தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சில கடினமான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பெரிய முதலீடுகளும் செய்வீங்க. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க.
சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இருந்து வந்த செலவுகளும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் நிதானமாக இருப்பதும் நல்லது. விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடு எடுப்பதும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். புதிய முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பணத்துல விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல அன்புடனும் அக்கறையுடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். இன்று ஒரு 2 நாட்களாக தள்ளி போட வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இப்பொழுது அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்துடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கடினமான உழைப்பும் தேவைப்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். தடைப்பட்டு இருந்து வந்த சில பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல கராராக பேசவும் வேண்டாம். மனதளவுல புதிய தேடல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. நேர்மறை மாற்றங்களும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன்ல முன்னேற்றமும் இருக்கும். பணியில உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதுல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சியில இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம்.
வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். உங்களை பற்றி ஏதாவது சின்ன சின்ன வதந்திகள் இருந்தாலும் இதனால நீங்க கவலைப்படவும் வேண்டாம். தன வருவாயில இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உற்பத்தி சார்ந்த துறைகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். இன்று உங்களுடைய வாக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காது தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. கல்வி கற்கும் திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். என்று கண்கள் மற்றும் காது தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உற்சாகமான போக்கும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களையும் வீட்டில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தோள்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்று தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். விற்பனையில சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். நிதானமாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். அக்கறை இல்லாமல் வேலைகள் பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் மனமிட்டு பேசவும் செய்வீங்க. இதனால குடும்பத்தினருடன் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அவர்களுடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்த சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. வாகனம் கற்றக்கூடிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாறுபட்ட அணுகுமுறையினால பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொது நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான பலன்களும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வயப்பட்ட நிலையிலும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளிடத்தில் அன்போடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. மனதளவில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடத்துல பொறுமையாகவும் பொறுப்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கையெழுத்து இடுவதும் நல்லது தாங்க. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று தொழில சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலமாக சில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். உத்தியோக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. சில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.